நீங்கள் அப்படி திணிச்சிங்கன்னா ஆடு மரித்து போகும், அந்த விஷயம் மரித்து போகும், அந்த குடும்பம் செத்து போகும், அந்த காரியம் வாய்க்காமல் போயிடும். நல்லா கவனிச்சு போங்க. இப்போ இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், எதை ஒன்றுத்தையும் துரிதப்படுத்தாதீங்க, ஆவிக்குரிய நிதானத்தை கைப்பிடிங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அல்லேலூயா. நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்க. நிதானமாக நடக்கிறதுனால நம்ம கோடை கிடையாது. உலகத்தா சொல்ல மாதிரி அவன் வேஸ்ட்டா எதுக்கும் யூஸ் ஆகணும் அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, ஆமையும் முயலும். எது ஜெயிச்சுது? எப்படி ஜெயிச்சுது? ஆமை நிதானமாக தான் போவோம், ஆனால் கண்டினியூவாக போச்சு. முயல் என்ன பண்ணிச்சு? வேகமாக போச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துச்சு, பந்தய பொருளை விட்டுருச்சு. நமக்கு ஜெயிக்கணுன்றது தானே முக்கியம். எப்படி ஜெயிச்சா என்ன? கர்த்தர் நடத்துகிற பாதை அப்படி தான். அல்லேலூயா. அவர்கிட்ட 1000 வழி இருக்குங்க. நாம் இந்த உலகம் சொல்லுது, இதான் முட்டு சந்தையில் போய் நிட்டுடு அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்ல, ஆண்டவர் முட்டு சந்தை உடைச்சு புதுசாக வழியை உண்டாக்குவார். அதுதான் வசனம் சொல்லுது. நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பா. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என்னை விசுவாசிச்சுட்டான், என்கிட்ட கேட்டுட்டான், என்கிட்ட அதை நம்புறான், நான் கொடுப்பேன்ற நம்புறான், இந்த வழியை எனக்கு கொடுப்பாரு எங்க ஏசப்பா, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பாருன்னு நம்புறான். ஆனா இந்த உலகத்துல அது இல்லை. ஆனா என்னை கேட்டுட்டான், என்னை நம்புறான், என்னை விசுவாசிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்காக கர்த்தர் ஒரு புது வழியை, புது வாய்ப்புகளை, புதிய காரியங்களை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிற தேவன். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு புது வழியை உண்டாக்குவாருங்க, புது காரியத்தை செய்வார். நீங்க விசுவாசிங்க. எல்லாரும் போறாங்களே அதே நானும் போ இல்லை, ஆவிக்குரியவனுக்கு வேற வழியை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாலும் இந்த கொரோனா பீரியட்ல எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைச்சாங்க. ஆனா இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்காரு இல்லையா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய காரணம் நம்மோடு கூட இருக்கு. அப்போ மூணாவது இந்த துரிதத்து குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 19:2 வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் துரிதமானவன் என்ன பண்றான்? தப்பி நடக்கிறான். நீ துரிதம் 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 போனா அங்கதான் ஊழல் வரும், அங்கதான் லஞ்சம் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு தாலுகா ஆஃபீஸை கொடுக்குறீங்க, ஒரு 10 சர்டிஃபிகேட்டுக்கோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கோ கொடுக்குறீங்க. நமக்கு வேலை ஆகணும்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்தோன்னு வச்சுங்க, இருக்கப்பட்ட நாம கொடுக்குறோம், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவேன்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உன் வேலை வேகமாக நடக்கணும்னு நீ என்ன பண்ற? பணம் பரிதானம் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும். பரிதானம்னா லஞ்சம். நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுது பரிதானம்னா லஞ்சம், லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. அப்போ அவர் ஆண்டவருடைய பிள்ளை போய் லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிற அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகாது? ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. எல்லாரும் நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ இங்கே பாருங்க, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்.